இன்றைக்கி நம்ம சேஃப் சொல்யூஷன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்னர் கட்டர் பற்றி பார்க்க போகிறோம். கார்னர் கட்டரில் நம்மக்கிட்ட 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு 8126 மாடல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 8113 மாடல். ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 8126 மாடல் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கட்டிங் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.2 mm 1.2 mm வரைக்கும் நீங்கள் வந்து திக்னஸ் இருக்கிற கார்ட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான கார்ட்ஸ்லாம் கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் கார்ட், பிவிசி கார்ட், பேப்பர் கார்டு, இது எல்லாமே வந்து நம்ம கார்னர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த மிஷின். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து கார்னர் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணோன்னா இந்த மிஷினை வந்து இந்த ஆங்கிளில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த கார்டு பாருங்கள், இந்த கார்டோட எட்ஜ் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கும். இதை நம்ம வந்து கர்வ் ஷேப்புக்கு கட் பண்ணுறது தான் கார்னர் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம இந்த எட்ஜை வந்து இதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி கர்வ் ஆயிரும். இன்னொரு எட்ஜும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஷார்ப்பாக இருக்குது, இதை வந்து இப்படி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த எட்ஜ் வந்து கர்வ் ஆயிரும். இதுதான் வந்து கார்னர் கட். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம். ஒரு டைமில் ஒரு கார்டு தான் வைக்க முடியும், 2 கார்டு 3 கார்டு அந்த மாதிரி நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாடலோட டைப் வந்து ஒரு கார்டு வச்சு தான் நீங்கள் கார்னர் கட் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு 2-in-1 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம கார்னர் கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்னர் கட்டிங்னு எழுதியிருக்கும். ஸோ நம்ம வந்து கார்டை வந்து கார்னர் கட் பண்ணிக்கலாம். அதுவே இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்லாட் பஞ்சிங் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ நம்ம கார்டை வந்து ஸ்லாட் பஞ்சும் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்லாட் பஞ்ச் பண்ணுறது, எப்படி கார்னர் கட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். இதுலேயே மேலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஹோல் பஞ்சிங், கார்னர் கட்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு கார்டு எடுத்திருக்கோம். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே வந்து ஷார்ப்பான கார்னர்ஸ் தான் இருக்குது. ஸோ கார்னர் கட்டிங் இது எப்படின்னு பார்க்கலாம். இதே அதே மாதிரியே தான் இந்த கார்டை இந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள்ளே இன்சர்ட் பண்ணி பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னர் வந்து கர்வ் ஆயிரும். ஸோ இப்படி தான் கார்னர் கட்டிங் பண்ணணும். அந்த மிஷின் மாதிரியே தான் இதுவுமே, ஆனால் அதில் கார்னர் கட்டிங் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ராவாக ஸ்லாட் பஞ்சிங்கும் இருக்குது. ஸ்லாட் பஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கார்டை வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கார்டை வச்சதுக்கப்புறமா இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கார்டு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சுட்டு கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது. ஸோ நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணி இதை வச்சுட்டு பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இதுதான் வந்து ஸ்லாட் பஞ்ச். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷினில் 2-in-1 பர்பஸ் இருக்குது. கார்னர் கட்டும் பண்ணிக்கலாம், ஸ்லாட் பஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். வெறும் கார்னர் கட்டிங் மட்டும் போதும், ஸ்லாட் பஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் வாங்கிக்கலாம். ஸோ எங்ககிட்ட இது மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. லேமினேஷன் மிஷின், கோல் லேமினேஷன் மிஷின், ஃபோட்டோ பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராடக்டான டிஸ்கிரிப்ஷனை இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு எங்கள் ஷாப்பை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஷாப் கோயம்புத்தூர் காந்திபுரமில் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, வெப்சைட் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.